ரீசெண்டாக சைனாக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு இருந்தேங்க ஒரு 12 நாள். ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் சைனாவை புரிஞ்சுக்கிறதுக்கும், சைனாவும் இந்தியாவும் எப்படி வித்தியாசப்படுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கும், இந்தியா சைனா மாதிரி ஆயிடும்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு ஏதாவது சாத்தியக்கூறுலாம் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கும். ஸோ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக சைனா போயிருந்தேன். அதில் எனக்கு ஸ்டார்க்காக தெரிஞ்ச ஒரு முக்கியமான டிஃப்ரென்சியேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சைனீஸ் சோஷியல் நெட்வொர்க். அந்த சைனீஸ் சோஷியல் நெட்வொர்க் எப்படி இந்தியாவிலேருந்து வித்தியாசப்படுது, அதனால எப்படி அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம கூட ஒரு வேளை இந்த சோஷியல் நெட்வொர்க் அடாப்ட் பண்ணிக்கணுமா அப்படின்ற சிந்தனையை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. ஸோ சைனா அப்படின்னு நமக்கு சொன்ன உடனே நமக்கு மனசுக்கு வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி, பணம், இப்போதைக்கு அவங்கக்கிட்ட எலக்ட்ரானிக்ஸ்லாம் லீடிங்காக போயிட்டுருக்காங்க. எல்லா விஷயங்களையும் தாண்டி ஒரு விஷயம் கணக்கு மாடி வந்து நிற்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைனீஸ் சென்சார்ஷிப். அதாவது என்னென்னா, எல்லா விஷயத்தையும் நீங்கள் நினச்ச மாதிரி நினச்ச இடத்துலலாம் பேசிட முடியாது, செயல்படுத்திட முடியாது. எதுவாக இருந்தாலும் அது சைனாவுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் செயல்பட முடியும். அது சோஷியல் நெட்வொர்க்காகவே இருந்தாலும் அப்படிங்கிறது. இதனுடன் சேர்ந்த ஒரு இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வெஸ்ட்டில் இருக்கிற நிறைய சோஷியல் மீடியாவோ இல்லை வெப்சைட்ஸோ சைனாவில் ஆக்சசபிளாக இருக்காது. அதற்காக சைனாவே அவங்களுக்காகவே சில வெப்சைட்ஸை, சோஷியல் நெட்வொர்க்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து பார்க்கும்போதும் சரி, இந்தியா வந்து சைனாக்கு அகேன்ஸ்ட் நிறைய விஷயத்தில் இருக்காங்க அப்படின்றதுனாலும் சரி, நிறைய நேரங்களில் சைனாவை ஒரு நெகட்டிவ் லைட்லேயே தான் பார்ப்போம். இன்னொன்று அவரோட சோஷியல் நெட்வொர்க்லேயும் நம்ம பார்க்குறதே இல்லை அப்படிங்கிறதுனால ஏதோ நம்ம வெஸ்டர்ன் சோஷியல் நெட்வொர்க்ஸ்லாம் சூப்பர் சுப்ரீம் அப்படின்ற நினைப்பிலே நம்ம இருப்போம். ஆனாலுங்க இந்த சைனீஸ் சோஷியல் நெட்வொர்க்கை நான் ஒரு 12 நாள் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா அது இங்கே இடத்துல நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணுன்றதுக்காக ஒரு பெர்மனன்ட் சைனீஸ் நம்பரையும் வாங்கிட்டு எல்லா சோஷியல் நெட்வொர்க்கும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுலேருந்து எனக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு தான் இந்த வீடியோ. ஒரு டிஸ்கஷனையும் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்காகவும் தான் இந்த வீடியோ. சைனீஸ் சோஷியல் நெட்வொர்க் அப்படி என்னங்க வித்தியாசமாக இருக்குது நம்ம ட்ரெடிஷ்னல் சோஷியல் நெட்வொர்க்கோட அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்பர் 1ங்க, சைனீஸ் சோஷியல் நெட்வொர்க்கை கொஞ்ச நாள் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அது நீங்கள் சில விஷயங்களை வேணான்னு ஒதுக்குனீங்கன்னா, அது உங்கள் மேலே திணிக்கிறது செய்யாது. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயமாக உங்கள் ப்ரொடக்டிவிட்டிக்கு அது ஒரு தடையாக இருக்காது. இது ஒரு எக்ஸ்ட்ரீமான டிஃப்ரென்ஸு சைனீஸ் சோஷியல் மீடியாவுக்கும் வெஸ்டர்ன் சோஷியல் மீடியாவுக்கும். இந்த டோபமைன் அடிக்ஷன் இதை பற்றிலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. எப்படி வந்து உங்களை சோஷியல் மீடியாவில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்காக வெஸ்டர்ன் சோஷியல் மீடியா நிறைய டாக்டிக்ஸை எம்ப்ளாய் பண்ணுவாங்கன்ட்டு. அதே மாதிரியான டாக்டிக்ஸை சைனாலையும் எம்ப்ளாய் பண்ணுவாங்க. ஆனால் சைனாவுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு. அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களை ஓவராக சோஷியல் மீடியாவில் அடிக்டாக வச்சு, அதனால உங்களோட லைஃப்பையே நீங்கள் விட்டுட்டு கிட்டத்தட்ட சோஷியல் மீடியாவுடைய ஒரு பர்மனெண்ட் கஸ்டமராக உங்களை மாற்றணும் அப்படின்ற மாதிரியாக இல்லாமல், எப்படி வந்து ஒரு சோஷியல் மீடியாவே உங்களோட லைஃப்பை பெட்டராக்கிறதுக்கும், உங்களை பெட்டராக்கிக்கிறதுக்கும், உங்களை பெட்டராக்கிறது மூலமாக நாட்டை பெட்டராக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி தான் சைனீஸ் சோஷியல் மீடியா ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இதெல்லாம் எனக்கு முன்னாடி தெரியாதுங்க. இது மாதிரிலாம் போய் யோசிப்பாங்களே தவிர அதை பற்றி எனக்கு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. பட் நான் அதை யூஸ் பண்ணி பார்த்தேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தேன். அப்போ எனக்கே ஒரு உணர்வு உண்டாச்சு, ஆமாம் இந்த சோஷியல் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணும்போது நம்மக்கிட்ட ஏதோ ஒரு ப்ரொடக்டிவாக இருக்குன்ட்டு. இதை பற்றி நான் நெட்டில் போய் தேடி பார்த்தேங்க. நம்ம சைனாவுடைய டீப் சீக்கு, அதுக்கப்புறமே நம்மளுடைய பெர்ப்ளெக்சிட்டி, இந்த மாதிரியான வெப்சைட்ஸில் தேடி பார்த்தேன். இதுக்கு பின்னாடி ஏதாவது லாஜிக் இருக்கான்ட்டு. அவங்களுடைய சென்சார்ஷிப்பில் சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க செய்கிற சில ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பார்த்தேன். அது ஆக்சுவலாக அவங்களுடைய நாட்டுக்கு பெட்டர் ஆகிருக்கு. மேபி அப்போ நம்ம நாட்டில் கூட அந்த மாதிரிலாம் செஞ்சால் தவறு இல்லையோ அப்படின்னு இதை சொல்லும்போது நமக்கு என்ன ஃபீலிங் வரும்னா, நமக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படின்லாம் நம்ம யோசிப்போம். நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படிலாம் கிடையாதுங்க. இந்தியன் இன்டர்நெட்டும் ஹெவிலி சென்சார்டு தான். யூஎஸ்ஏவோடைய இன்டர்நெட்டும் ஹைலி சென்சார்டு தான். நீங்கள் நடக்கிற எல்லா விஷயத்தையும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன் ஒரு போர் நடக்கும்போது இன்னொரு நாட்டில் இருக்கிற சோஷியல் நெட்வொர்க்கில் இருக்க சேனல்ஸ் கூட உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அது ரீசெண்டான பாகிஸ்தான் போரில் நீங்கள் உணர்ந்துருக்கலாம். ஸோ சென்சாரிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கும், இன்னொன்று நாட்டையே முன்னேற்றிக்கிறதுக்கும் இதை சென்சார் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிப்போம். அது சைனாவில் யூஸ் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்டிவிட்டிக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கிற விஷயங்களை எப்படியாவது நம்ம யூசர்ஸை பருக வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு இன்சென்டிவ் வச்சுருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, நட்ஜுன்னு சொல்லுவாங்க, ஒரு சைக்காலஜிக்கல் தியரி. அதை பற்றி ஒரு புக்கு கூட இருக்குது, எக்ஸ்ட்ராடினரி புக்கு. அதில் என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா, இது கீரை, இது நல்லது சாப்பிடுன்னு சொன்னால் யாரும் சாப்பிட மாட்டோம். ஆனால் இதோடு சேர்த்து இதை ட்ரை பண்ணி பார்க்க முடியுமா, இதில் இதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன், இதையும் நீ சாப்பிட முடியுமா அப்படின்ட்டு அதே சுவையான விதத்துலேயோ இல்லை
உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாவோ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுடைய பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்து உட்கார வச்சா நீங்கள் நல்ல விஷயங்களை சாப்பிடவும் ஆரம்பிப்பீங்க, அதனால நீங்கள் ஆரோக்கியமாக மாறவும் ஆரம்பிப்பீங்க. ஃப்யூச்சரில் உங்களுடைய டேஸ்ட்டே கூட மாறலாம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சைனீஸ் சோஷியல் நெட்வொர்க்கில் டான்ஸ் ஆடுற பொண்ணுங்க இல்லையா, இல்லை நம்மளை என்டேஜ் பண்ணுற வீடியோஸ் இல்லையா, இல்லை நம்மளை கிளர்ச்சியை ஊட்டி கலப்புற டென்ஷனை கலப்புற வீடியோஸ் இல்லையா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா இருக்குது. ஆனால் அது அதனுடைய இடத்துல இருக்குது. இப்போ இன்ஸ்டாகிராமையோ ஃபேஸ்புக்கையோ இல்லை இந்த யூடியூப்பையோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த சில விஷயங்கள்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க. நீங்கள் எனக்கு இது தேவையில்லாமல் டிஸ்ட்ராக்டிங்காக இருக்குன்னு நினைப்பீங்க. ஏன் சைக்காலஜி தமிழ் நிறைய கமெண்டர்ஸ் வந்து இந்த போன் அடிக்ஷன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தேவையில்லாத கிளாமர் வீடியோஸை நான் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்ஸ்டாகிராம்லையும் டிக்டாக்லையும், அது என்னால் ஸ்டாப் பண்ண முடியல, என்ன பண்ணுறது அப்படின்லாம் கேட்டுட்ருக்கீங்க. இப்போ உங்களுக்கு இது வேணான்னு நீங்கள் நினைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இதெல்லாம் எனக்கு வேணாம்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க. சோஷியல் நெட்வொர்க்குக்கு எனக்கு நல்ல கண்டென்ட்டை தயவு செஞ்சு கொடுன்னு சொல்லுவீங்க. ஆனால் சோஷியல் நெட்வொர்க் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுதான் கொடுப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் நல்ல கண்டென்ட்டை வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கண்டென்ட் எடுத்து வந்து பக்கத்தில் உட்கார வைக்கும். காரணம் என்னென்னா, நல்ல கண்டென்ட்டை பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போயிடுவீங்க. இந்த மாதிரி கண்டென்ட்டை நீங்கள் கண்டினியூஸாக பருகிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறது. இப்போ சைனாவில் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட ஒரு 4 சோஷியல் நெட்வொர்க்கு ரொம்ப ப்ராமினென்ட்டான சோஷியல் நெட்வொர்க்ஸ் இருக்குங்க. ஒன்று WeChat, அது கிட்டத்தட்ட வாட்ஸ்அப் மாதிரி, ஆனால் அது ஒரு சூப்பர் ஆப்னு சொல்லுவோம். அதுக்குள்ளேயே நீங்கள் பேமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்குள்ளேயே நீங்கள் சேனல் வச்சுக்கலாம், அதுக்குள்ளேயே அந்த சேனலுக்கு நீங்கள் ஆட்ஸ் போட்டுக்கலாம். அது மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் ஆகிங்க ஒரு சூப்பர் ஆப் தான் WeChatன்றது. அதுக்குள்ளே ஒரு சின்ன சோஷியல் நெட்வொர்க் இருக்கும், அதுக்கான ரீல்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்குள்ளேயே இருக்கும். இன்னொன்று டிக்டாக், டூயின் அப்படின்னு சொல்லுவாங்க. சைனாவில் இருக்க டிக்டாக்கோடைய பேர் வந்து டூயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் டிக்டாக்லேருந்து இது ரொம்பவே வித்தியாசமானதுங்க. என்ன தான் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் இருந்தாலும் உங்களுக்கு பிடித்த மாதிரி தேவையான உங்கள் மூளையை மழுங்கடிக்காத மாதிரியான என்டர்டெயின்மெண்ட் போதும்னு நீங்கள் லிமிட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான் உங்களை வந்து சேரும். இதுக்கடுத்தது வீபோ அப்படின்ட்டு இன்னொரு சோஷியல் நெட்வொர்க் இருக்குது. இதுதான் அந்த ஊரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இன்ஸ்டாகிராமு, நம்மளுடைய டிக்டாக் மாதிரிங்க. அதாவது இந்த கிராஷ் கண்டென்ட்டு, கிரிஞ்சே கண்டென்ட்லாம் சொல்லுவோம். இந்த டிக்டாக்ல பார்க்குறோம் இல்லையா, டான்ஸ் ஆடுற வீடியோ அதிகமாக வர்றது, ட்ராமா பண்ணுற வீடியோ வர்றது, தேவையில்லாமல் நேரத்தை கழிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய வர்றது, கிரிஞ்சான வீடியோ வர்றது, இந்த மாதிரியான வீடியோலாம் அதிகமாக இருக்க பிளாட்ஃபார்ம் தான் வீபோ அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம். அடுத்தது அவங்க ஊருடைய யூடியூப் சப்ஸ்டியூட்டு பிலிபிலி. இந்த பிலிபிலி அப்படின்ற பிளாட்ஃபார்மை கிட்டத்தட்ட யூடியூப்பை மைண்டில் வச்சு டிசைன் பண்ணதாக இருக்கிறதுனால இப்போ யூடியூப்பை தன்னுடைய மூலம் வழங்கி போய் நானும் ரீல்ஸை போடுறேன், நானும் ஷார்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறேன்னு வந்துட்டாங்க இல்லையா, அப்படிலாம் கிடையாது. அவங்க ஊரில் இருக்கிற அந்த பிலிபிலின்றது யூடியூபோட எமுலேஷன் தான். ஆனால் அவங்களோட திங்கிங்கில் ரொம்ப கரெக்டாக இருக்காங்க. பிலிபிலிக்கு வரவங்க எஜுகேஷனல் கண்டென்ட்டை பார்க்கறதுக்கும் என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட்டை பார்க்கறதுக்கு மட்டும்தான் வராங்களே தவிர நேரத்தை வீணாக கழிக்க வர்றதில்லை அப்படின்ட்டு. ஸோ என்ன தான் அவங்களுக்கு அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் அதில் வர கண்டென்ட் மோஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று லேர்னிங் கண்டென்ட்டாக இருக்கும், இல்லை ஜென்யூன் என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட்டாக இருக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் இதுலேயே ஒரு வித்தியாசம் இருக்குங்க. ஜென்யூன் என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் பார்த்து முடிச்ச உடனே ஜாலியாக இருந்தோம்ல அப்படின்ற ஃபீலிங் இருக்கும். ஆனால் ஜென்யூன் என்டர்டெயின்மெண்ட் இல்லாத கிரிஞ்சு கண்டென்ட் இருக்கு இல்லைங்களா, ஏதோ கண்ணுக்கு முன்னாடி காமிச்சிட்டாங்கன்னு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் பார்த்து முடிச்ச உடனே இதையா பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும். அந்த ஃபீலிங்கை உண்டாக்குற மாதிரியான வீடியோஸு பிலிபிலியில் இருக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக சேனலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த இடத்துல நம்ம ஊரில் இருக்க எல்லா சோஷியல் மீடியாவும் ஒருத்தர் கூட இன்னொருத்தர் எல்லா விஷயத்துக்கும் கம்பீட் பண்ணுறாங்கன்றதுனால எல்லாத்துலேயும் எல்லா விஷயத்தையும் போடுறாங்க. அதனால ஒருத்தர் படிக்கணும்னு போனாலும் அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகி கடைசியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோவை பார்த்துட்டு இருப்பான், இல்லை ஒரு கிரிஞ்சி வீடியோவை பார்த்துட்டு இருப்பான். அதனால் சேனலில் இதை பிரித்து வச்சுட்டதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபோக்கஸ் வேணும், என்னுடைய தொழிலை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நான் இதில் பெட்டர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா WeChatக்குள்ளே போனீங்கன்னா அது இருக்க சேனல்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இண்டஸ்ட்ரி எங்கே இருக்குது, உங்களுடைய இண்டஸ்ட்ரி இருக்கிற ஊர் எப்படி இருக்கும், அந்த ஊருக்கு போனோன்னா நீங்கள் என்ன செய்யணும், அடுத்தது அந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் உங்களை இணைச்சிக்கணுன்னா என்ன செய்யணும், உங்களுடைய செல்ஃபை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு என்ன செய்யணும், உங்களுடைய எக்கனாமிக்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு என்ன செய்யணும், இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் WeChatல நிறைய வரும். சரி, கொஞ்ச நேரம் போயிட்டு கொஞ்சம் ஜாலியான ரீல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் டிக்டாக்கு போயிடலாம். இல்லை இந்த கிரிஞ்ச கண்டென்ட்டை பார்க்கணுன்னா வீபோக்கு வந்துடலாம். இல்லை எஜுகேஷன் கண்டென்ட் வேணும்னா நீங்கள் பிலிபிலிக்கு போயிடலாம். ஸோ இது இப்படி செக்ரிகேட் பண்ணி வச்சதுனால பீப்புளே ப்ரொடக்டிவாக மாறிட்டாங்க. அது எப்படிங்க ப்ரொடக்டிவாக மாறிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சைனீஸ் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸையும் பார்த்துருக்கேன், இந்தியன் ஒர்க்கர்ஸையும் பார்த்துருக்கேன். சைனாவுக்கும் இந்தியாவுக்குமான ஒரு ரொம்ப முக்கியமான வித்தியாசம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோஷியல் மீடியா அடிக்ஷனில் இருக்குது. இன்றைக்கி நிறைய ஃபேக்ட்ரிஸில் இது உண்மைங்க, நான் நிறைய ஃபேக்ட்ரிஸில் மென்டாராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அதனால எனக்கு தெரியும். சோஷியல் மீடியா இல்லாத வாழ்க்கையே அவங்களால வாழ முடியல. அதுவும் இல்லாமல் அது ப்ரொடக்டிவாகவும் அவங்க வாழ்க்கைக்கு இருக்கிறது இல்லை, அவங்க வாழ்க்கைக்கு பெனிஃபிஷியலாகவும் இருக்கிறது இல்லை. இந்த ஹேபிட் ஃபேக்டரிக்கு மட்டும் இல்லை, ஒரு லவ்வரோடு உட்காந்துருக்கும் போது, ஒரு மனைவியோடு உட்காந்துருக்கும் போது, கணவனோட உட்காந்துருக்கும் போது கூட அவங்க மூஞ்சை பார்க்காம டிக்டாக்ல இருக்கிற யாரோடைய மூஞ்சையும் நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒருவேளை சைனா மாதிரி
இந்த சோஷியல் நெட்வொர்க்ஸுக்கும் இந்தியன் கவர்மெண்ட் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போட வேண்டியது அவசியமோ அப்படின்றது என் மனசில் தோணுன ஒரு விஷயமுங்க. ஏன்னா நம்ம நாடு பெட்டராக இருக்கணும், நம்ம நாடு சைனா மாதிரி வந்துடணும், சைனாவோட பெருசாகிடணும், நம்ம பெரிய விஷயமாகிடணும்னு நினைக்கும் போதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நம்ம மூளையை மழுங்கடிக்கிற இந்த சோஷியல் நெட்வொர்க்கை நம்ம தனியாக நம்மளை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுலாம் இருக்கட்டும். ஆனால் சில விஷயங்கள் நான் சொல்கிறேங்க, ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங்க்கு, ஒரு சாதாரண மனுஷன், கஷ்டப்படுற மனுஷனுக்கு இதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி என்னன்றதுலாம் தெரியாது. ஆனால் இந்த சைக்காலஜியை வச்சு உங்களை எப்படி அடிக்ட் பண்ணணுன்றது சோஷியல் மீடியாவுக்கு தெரிஞ்சு அதை வச்சு அடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இதை ஸ்டாப் பண்ண வேண்டியது நம்ம நேஷனோடைய ஒரு முக்கியமான ரோலோ அப்படின்னு நான் நினச்சேன். இதை பற்றி ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த காலொலி. இதில் நீங்கள் அக்ரி பண்ணிக்கிட்டீங்கனாலோ இல்லை இதை பற்றி உங்களுடைய ஏதாவது சிந்தனைகள் இருந்ததுனாலோ கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இது ஒரு மூமெண்ட்டாக க்ரியேட் ஆகட்டும். நம்மளோட சோஷியல் நெட்வொர்க்கையும் ஒரு பெட்டர் சோஷியல் நெட்வொர்க்காக மாற்றணும் அப்படின்றதே என்னுடைய ஆசை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சைக்காலஜி தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.